அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் என்எஸ்ஆர் அக்குபஞ்சர் மருத்துவர் எஸ் பரமேஷ். இன்று மாலையில் ஒரு வயிறு சம்பந்தமான அக்குபஞ்சர் மருத்துவ முறைப்படி என்ன பிரச்சனை, எப்படி வந்தால் சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிரச்சனை எவ்வாறு சரி செய்ய முடியும், எந்தெந்த பாயிண்டில் அழுத்தம் கொடுத்தா எந்த நோய்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொன்ன பாயிண்ட்லேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் ST36 அது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முழங்கால் மேலே கை விரல் வைத்த 4 விரல் வைத்தால் சுண்டு விரல் எங்கே டச் ஆகுதோ அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு வெளிப்புறம் ஒரு பள்ளம் விழுகும். அந்த பள்ளத்தை தினமும் அழுத்தம் கொடுத்தால் உடல் சக்தி அதிகரிக்கக்கூடிய புள்ளி. அந்த புள்ளி தசை நார்கள் வலுப்பெறும். கரெக்டுங்களா? முழங்கால் வலி, வயிற்று வலி, வாயு தொல்லை, மஞ்சக்காமலை, வெரிகோஸ், யானைக்கால் நோய், கேட்டுங்களா, யாவக சக்தி அதிகரிக்கக்கூடிய புள்ளி. யாவக சக்தி அதிகரிக்கக்கூடிய புள்ளி அந்த புள்ளி. கேட்டுங்களா? இந்த மாதிரி அதிகமான நோய்களை குணப்படுத்தும் புள்ளி ஒரே புள்ளி. அந்த புள்ளி தினமும் காலையும் மாலையும் அழுத்தம் கொடுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை மனசில் நிறைய வச்சுக்கங்க. கேட்டீங்களா? வெரிகோஸ், அதாவது இந்த காலில் நரம்புகள் சுருக்கமாக இருக்கும். கேட்டுங்களா? அந்த மாதிரிக்கு இது மெயின் பாயிண்ட். மஞ்சக்காமலை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி பாயிண்ட் இதுக்கு. வாந்தி, வாயு தொல்லை, கேட்டுங்களா, சிறுகுடலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியான செரிமானம் இல்லைன்னா இந்த இதை அழுத்தம் கொடுங்க, நன்றாக சிரிக்கும். கேட்டுங்களா? முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி குழந்தைகள் தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி இரவு பகல் பாராமல் படித்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு இது முக்கியமான புள்ளி. நினைவு ஊட்டும் புள்ளி, ஞாபக சக்தி அதிகரிக்கும் புள்ளி, படித்த பாடங்களை அப்படி நினைவில் வைக்கக்கூடிய புள்ளி ஒரே பாயிண்ட். அந்த புள்ளி நைட்டு படிக்கிறத நன்றாக 7 முறை அழுத்தம் கொடுத்து காலையில் தேர்வு எழுத சென்றால் அது நைட்டு படித்து அவரையே நினைவில் தேர்வு நன்றாக எழுத முடியும். பள்ளி குழந்தைகளுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் வேணால் சந்தேகம் இருந்தால் தேர்வு +2 எழுத போகிறீங்க, 10th எழுத போகிறீங்க, தினமும் காலையில் சாயங்காலம் 7 முறை அழுத்தம் கொடுங்க. படிக்கும்போது அழுத்தம் கொடுங்க, முடித்தவுடன் ஒரு அழுத்தம் கொடுங்க. கரெக்டுங்களா? நீங்கள் இன்றையில் ஆரம்பிங்க. தேர்வு எழுதும்போது நீங்கள் படித்தது அப்படியே நிற்கும், மனப்பாடம் நிற்கும். அதுக்கு நினைவை இங்கே வைத்து தான் படிக்க வேண்டும். இங்கே படித்தா நம்ம வெளியே நினைவு வச்சுட்டு தான் மண்டையில் இருந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா இந்த இடத்துல 7 முறை நீங்கள் அழுத்தம் கொடுத்து காலையில் சாயங்காலம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேர்வு எழுத போங்க. நன்றாக தேர்வு எழுதுவீர்கள், நன்றாக அதிக மார்க் எடுப்பீர்கள் என்று நான் சொல்கிறேன். இது அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்கிறது. நான் மட்டும் இல்லை, அக்குபஞ்சர் மருத்துவமே சொல்கிறது. கரெக்டுங்களா? எனவே இது முக்கியமான பாயிண்டாக நினச்சி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் பார்க்குற வீடியோக்கள் குழந்தைகளுக்கு சொல்லி இந்த 7 முறை அழுத்தத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. 100% நன்றாக தேர்வெழுதி தேர்வாவார்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்.